சார் உங்க பேர் என்ன சார்? பலதன் நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? ஒரு வருஷம் பண்ணி ஒரு வருஷமா பண்ணீங்களா? இது எப்படி இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி தெரிஞ்சது? கால் வீக்கமாகுதுன்னு டாக்டருக்கு போனோம். அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ண சொன்னாரு. ஓகே. கிரியாட்டின் டெஸ்ட் பண்ணுதா அப்படின்னு. யூரியா கிரியேட் ரெண்டுமே செக் பண்ண சொல்லிருப்பாங்க. ஆமா, அதை டெஸ்ட் பண்ண உடனே 4 பாயிண்ட் காணிச்சு. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த டயாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா கால் வீக் இருக்கறனால கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க. தண்ணீர் நீர் கொத்துறதுனால. அதனால நாங்கள் கேஎம்சிக்கு போனோம். கேஎம்சிக்கு போனோம்னா அவங்க காலில் எல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மாத்திரை கொடுத்தோம்னாங்க. 2 வருஷமா கேஎம்சியில் மாத்திரை வாங்கி சாப்பிட்னாரோ 2 வருஷம் ஒத்து கேஎம்சியில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க கையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஓமந்தூரில் போய் கையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் வந்தோம். அப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணி 4வது மாதமே வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ரொம்ப பிரீதிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் வந்துருக்கு. அதனால நீங்க டயாலிசிஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி எல்லாம் எந்த சுகர் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? டயபெட்டிக் எனக்கு 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா இருக்கு. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, மாத்திரை டேப்லெட் அதெல்லாம் எடுத்துனற. 20 வருஷமா எடுத்துனற. ஹார்ட் ப்ராப்ளமும் கொஞ்சம் உண்டு. அதுக்கும் ரத்தம் இப்போ எடுக்கல. அது ஒரு 10 ஏதாச்சும் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவும் சர்ஜரி எல்லாம் பண்ணல. டேப்லெட்ல பண்ணிருக்கீங்க. அதுல வந்து யூரியா கிரேட் அதிகமானதாலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா. ஓகே. ஏன்னா நிறைய இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது கிட்னி ஃபங்க்ஷன். அதனால டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டீங்களா? இல்ல டேப்லெட் மட்டும் ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. அதுல கம்மி பண்ண மாட்டேன். எங்க வீட்டுல கூட எல்லாரும் திட்டவங்க, நேற்று இவ்வளவு மாத்திரை சாப்பிட்றேன், இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறேன். டாக்டர் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. நான் மாத்திரை மட்டும் கம்மி பண்ண மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். அதனால அப் டு கொஞ்ச நாள் அப்படியே மெயின் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டேஜ்ல முடியாதுன்னும் போது உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியதா இருந்தது.